தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த இறை செய்தியின் மூலம் உங்களோடு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இருளின் கிரியைகளின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் நாம் ஒரு இறை செய்தியை சிந்திக்கின்றோம். ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என வாசிக்கிறோம். இருளுக்கேற்ற செயல்களை நாம் தள்ளிவிட வேண்டும். ஒளியை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். முதலாவது, இந்த இருள் ஒளி என்று 2 விஷயம் இருக்கிறது. அதனுடைய அடிப்படை என்ன என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்திக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுவார், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என குறிப்பிடுகிறார். கடவுள் அல்லது தேவன் என்கிறவர் எப்படி இருப்பார் என்று இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்டார்களாம். அப்போது அவர் சொன்னாராம், இயேசு சொல்லி கொடுத்தார், தேவன் கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரில் எள்ளளவும் இருள் இல்லை, அந்த அளவு ஒரு பூரணமான ஒளியாக இருக்கிறார் என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. அப்போ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இந்த கடவுள் தேவன் என்று இங்கு பவுலடியார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நாம் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்போ பிதாவாகிய தேவன் கடவுள் ஒளியாக இருக்கிறார், மாபெரும் ஒளியாக இருக்கிறார் என்று நாம் வசனத்தின் மூலம் புரிந்து கொண்டோம். அவர் அவ்விதமாய் ஒளியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் பூரண சர்க்குணராய் இருப்பதால் தான் அவ்விதமாக ஒளியாக இருக்கிறார். அதனால தான் ஒளி என்று சொன்னால் அதை பூரண சர்க்குணம் என்று தான் விளங்கி கொள்ளலாம். ஒளி என்பதை பூரண சர்க்குணம் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 9 குணங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போது பரலோகத்தின் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா, நீங்களே அந்த ஆலயம் என்று வாசிக்கிறோம். அப்போ கடவுளின் கோவிலாக தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கும்போது அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கும்போது நாம் ஆலயமாக மாறுகிறோம். அப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த பரலோக தேவ ஆவியின் குணங்கள் நமக்குள்ளே வருகிறது என்பது தான் அந்த கலாத்தியர் 5:22-23 வசனத்தினுடைய பொருளாக இருக்கிறது. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார், அதற்கு காரணம் அவருடைய பூரண சர்க்குணம். அந்த தேவன் ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போதும் அந்த பூரண சர்க்குணம் நமக்குள் உண்டாகிறது என்பதை எளிதாக இங்கே வழங்கி கொள்கிறோம். நல்லது. இப்போ கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில், வழியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவருடைய சுதந்திரம் மைய பரலோகம் இருக்கிறது. அங்கே நாம் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவராக்கினார். எப்படி தகுதி உள்ளவராக்கினார் என்று சொன்னால், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தகுதி உள்ளவராக்கினார். அப்போ இருள் அந்தகாரம் என்று சொல்லுகிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த இருள் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கிறோம். இருள் என்பது ஒரு சக்தி, ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு ஆளுகை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு பவுலிடத்தில் பேசின காரியத்தை அவர் குறிப்பிடுவார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திலே அனுப்புகிறேன் என்றார். இருளை விட்டு ஒளி நடத்திற்கு நீ அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அடுத்த விஷயம், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்ப வேண்டும். இப்போ என்ன புரிகிறோம்? ஏற்கனவே இருள் ஒளி என்பதை தேவன், பரலோகத்தின் தேவன் என்று நாம் பார்த்து விட்டோம். இப்போ இருள் என்றால் யார் என்று சொன்னால் சாத்தான், தீய வல்லமை, டெவில், பிசாசு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ ஒளி என்றால் பரலோகத்தின் தேவன் என்றால், இருள் என்பதை சாத்தானுடைய வல்லமை, அதிகாரம், அந்த அதிகார வல்லமைக்குள் அடிமைப்படுவதுதான் இந்த இருள் என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம். அப்போ அவருடைய கண்களை திறந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்பதை நாம் புரிகிறோம். இப்போ மீண்டும் அந்த ரோமர் 13:12 ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்ற அந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்போ அந்தகாரம் என்றால் பிசாசு, பிசாசின் வல்லமை, அடிமைத்தனம். இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அந்தகாரம் கிரியை என்று சொன்னால் சாத்தானுடைய கிரியை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சாத்தானுக்குரிய கிரியை அல்ல, சாத்தானுக்கு ஏற்ற கிரியை இல்லையா, அப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். இங்கே அந்த பிசாசு என்று சொல்கிற அந்த விஷயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குணம் மனுஷ கொலைபாதகன், இல்லைன்னா அழிக்கிறவன் இல்லையா, அழிவுக்குரியவன். அப்போ அந்தகாரத்தின் கிரியையை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவது ஒரு காரியம் அது அழிவின் கிரியை. இன்னொரு காரியம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அப்போ பொய் என்பது இருளாக இருக்கிறது, அழிவு சக்தி என்பது இருளாக இருக்கிறது இல்லையா. அந்த அந்தகார கிரியை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய அடிப்படை குணாம்சத்தை நாம் இங்கே இவ்விதமாக புரிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரியவர் சர்ப்பம் தள்ளப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். அப்போ மோசம் போகிற பிசாஸ், ஏமாற்றுறது, இது பொய். அந்த பொய்ன்னு படிச்சுட்டோம் இல்லையா, பொய்யும் அழிவும். இங்கே அது பொய் சக்தி தான் பிசாசு. ஏன்னா பிசாசு தான் அந்தகாரம், பிசாசு தான் இருளினுடைய ரூட் இல்லையா, இருளினுடைய வேர், அதனுடைய ஆரிஜினா, அதுக்கு மூலம்னு தமிழில் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படை பிசாசு தான். அது எப்படி இருக்கிறது? அழிவும் பொய்யும் நிறைந்த கூட்டமைப்பாக இருக்கிறது என்றது இந்த வசனங்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ யோவான் 10:10 திருடன் திருடும் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று வேறவனுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே திருட அல்லது அழிக்க, கொல்ல அழிக்க வரக்கூடிய சக்தி. அப்போ பொய்யும் அழிவும் இணைந்த அந்த குணாம்சம், அந்த தன்மைகள், அந்த குணங்களை இணைந்த ஒரு கூட்டமைப்பு, ஒரு சக்தியை தான் நாம் பிசாசு என்று புரிந்து கொள்கிறோம். அப்போ இருள் என்று சொன்னால் சாத்தான் என்ற அர்த்தம், சாத்தான் என்று சொன்னால் பொய்யும் அழிவுக்குரிய குணங்களும் உரிய சக்தி என்ற அர்த்தம். அடுத்தது அந்தகாரத்தின் கிரியைகள். இப்போ இந்த இருள்னா சாத்தான் புரிஞ்சிட்டோம். இந்த சாத்தான் அல்லது இருள் கேட்ட கிரியைகள், செயல்கள் என்ன என்பதை கொஞ்சம் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அழிவுள்ளவைகளை, முதலாவது அழிவுள்ளவைகளை அழியாமையாக காண்பிக்கிற ஒரு பொய்யின் சக்தி தான் இந்த அந்தகாரத்தின் கிரியையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதாவது அழிவுக்குரியவைகளை அழியாமைகள் போல மோசடியாக காண்பித்து ஏமாற்றுதல். ஏன்னா பொய் சக்தின்னு நம்ம பார்த்துட்டோம், தீய சக்தி. அந்த பொய் சக்தியினுடைய அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனா, அழிவுக்குரிய அநித்தியமான காரியங்களை அழியாத நித்தியமான காரியத்தை போல மோசம் போக்குதல் தான் உலகம் முழுசையும் அது ஏமாத்துத்தனமாய் காட்டி ஏமாற்றுகிற ஒரு தன்மை என்று புரிந்து கொள்கிறோம். இப்போ ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களாக ஒப்பாக மாற்றினார்கள் என்று படிக்கிறோம். அப்போ தேவன் அழிவில்லாதவர்,
இல்லையா? தேவன் ஒளிமயமானவர்னு பார்த்துட்டோம். அந்த ஒளிமயமான தேவன் அழிவில்லாதவர். இந்த அதாவது அழிவில்லாத தேவனுடைய மகிமை, மகிமைன்னா ஒளிதான், மகிமைன்னா ஒளிதான். இந்த தேவனுடைய மகிமையை எப்படி காட்டுறாங்க? அழிவுள்ள பல காரியம், அது மனுஷர், பறவை, மிருகங்கள், பல விஷயம், இவைகளுக்கு ஒப்பாய் அவைகளுக்கு ரூபம். இது அழிவுள்ளது, தேவன் அழியாது. அப்போ அழியாத விஷயத்த அழிவுக்குரிய காரியங்களோடு இணைத்து காண்பிப்பது, அதை இதுதான் கடவுள் என்ற ரீதியில் காண்பிப்பது தான் அந்த தீய சக்தியினுடைய அடிப்படை வேலையாக இருக்கிறது. அதனால தான் ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தோம், அந்த அழியாத நித்திய ஜீவ ஒளிமயமான தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இல்லையா? இருள். அப்போது அழிவுக்குரிய காரியங்களை மிகைப்படுத்தி காட்டுகிற அந்த குணம் இருளாக இருக்கிறது, அந்தகாரம். அப்போ அந்தகாரத்தின் கிரியை என்று விளங்கி கொள்கிறோம் இல்லையா? இருளின் கிரியை என்று சொன்னால் அழிவுக்குரிய காரியங்களை அழியாத மகிமையை போல காட்டுகிற அந்த மோசடியான பொய்யான ஒரு தன்மையை குறிக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனானவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்தின் தேவன் நித்தியமானவர், அழிவில்லாதவர். இந்த பொய்யின் சக்தி நம்ம என்ன பார்த்துட்டோம்? நித்தியமில்லாத அநித்தியமான அழிவுக்குரிய காரியங்களை கடவுள் போல, மேன்மையானது போல, அல்ல நித்தியமானது போல ஒரு மோசடியான ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ 2 கொரிந்தியர் 4:18 வந்தால், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று படிக்கிறோம். அப்போது நம்முடைய கண் பார்வையிலே பார்க்கக்கூடிய அந்த உலகத்துக்குரிய அனைத்துமே அநித்தியமானவைகள் என்ற எல்லைக்குள் வந்துட்டோம். அழிவுக்குரியவைகள், அநித்தியமானவைகள், நிலையற்றவைகள் என்ற கேட்டகரியில் வரக்கூடியது என்னென்னா இந்த கண்களால் காணக்கூடிய அனைத்தும் உட்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால தான் நீங்கள் 1 யோவான் 2:15-17 வரை போனால், உலகத்தில் உள்ளவர்களின் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பரலோக பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள், உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என அந்த வசனங்களை பார்க்கிறோம். அப்போ அந்த அழிவுக்குரிய இந்த காரியங்கள் இதில் பட்டியல் போட்டெல்லாம் சொல்லியாச்சு. இது எல்லாவற்றையும் உலகம் மேன்மையாக காட்டிக்கொண்டு அதற்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறது இல்லையா? இது அழிவுக்குரியதுன்னு தெரியும், அநித்தியமானன்னு தெரியும், தற்காலிகமானன்னு தெரியும், நிரந்தரமில்லாதன்னு தெரியும், எப்போ முடியும்னு தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்சிருந்தும் இந்த உலகம் இதையே மேம்படுத்தி அதை கலர்ஃபுல்லாக்கி அதுக்கு லைட்டு போட்டு பிரம்மாண்டமான வடிவங்களையும் தோற்றங்களையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய மோசடி செய்தோன்னா, இந்த உலகம் முழுவதும் மோசம் போக்குற மோசடி சக்தியாகிய பிசாசின் பிடியிலும் செயலிலும் கிரியைகளுக்குள்ளும் அடிமைப்பட்டு கிடக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா? அப்போ அந்தகாரத்தின் கிரியைன்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னா உலகத்தில் இருக்குது. அல்லது உலகத்தை நீங்கள் நேசிப்பதே அந்தகார கிரியையாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமாக புரியணும். ரொம்ப அடிப்படையான வேர் செய்தியை நாம் பார்க்குறோம். அந்தகாரத்தின் அடிப்படை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறது, உலகத்தின் மோசடிகளுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அதை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவரும் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். அப்போ அந்தகாரத்தின் கிரியையின் முதல் விஷயம், அந்தகாரத்தின் கிரியைகள் எவை என்று நாம் பட்டியல் போடணும். இது எங்கேருந்து வர்றதுன்னு கேட்டால் பொய்யனும் அல்லது மோசடி பண்ணுறதும் அழிவுக்குரிய காரியங்களை மேலாக காட்டுவதும் அழிவுக்கு காரணமான தீய சக்தியாக பிசாசிடத்திலிருந்து தான் இந்த அந்தகார கிரியை என்னுடைய ரூட் ஆரம்பிக்கிறது. வித்து அதுதான், அங்கேருந்து அந்தகாரத்தின் கிரியின் காரியங்கள் ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, அது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறதுனால இல்லையா? அது ஒன்று யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறாங்க இயேசுவிடத்தில் உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஸோ இங்கே தான் அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. பரலோகத்தில் அந்தகார கிரியை கிடையாது
இல்லையா? பூலோகத்தில் தான் அந்தகார கிரியை இருக்குது, பூலோகத்தில் இருக்குது. பிரபஞ்சம் மேலே வானமண்டலம் வரைக்கும் அந்த ஆவிகளுடைய ஆளுகை இருக்குது. அதனால தான் நீங்கள் பேசியார் 6:12 தானே, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மனித சக்திகளோடு மட்டும் அல்ல, அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஆமாம் போராட்டம் உண்டு. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அந்த வார்த்தை அங்கே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த அந்தகார கிரியைகள் எங்கே இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. வானமண்டலத்தில் ஆளுகை பிசாசு செய்கிறதுனால அங்கிருந்து ஆரம்பித்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிசாசனுடைய அந்தகாரத்தின் பிடியில் இருக்குது. அதனால தான் 2 Corinthians 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கினான் என்று வாசிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 2:2 இந்த உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு நாவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள், முற்காலத்தில் பாவிகளாக இருந்தீங்க. அப்போ அந்தகாரத்தின் அடிப்படை பிசாசிலிருந்து ஆரம்பித்து அந்த அந்தகாரத்தின் செயல்நிலைகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் தான் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்தகாரம் எங்கே இருக்குது, இருட்டின் கிரி எங்கே இருக்குன்னா உலகத்தில் தான் இருக்குது. அதனால உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கு, வழங்கி கொள்வோம். கொலோசையர் 3:2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவள் அல்ல, பூமியில் உள்ளவள் அல்ல, மேலானவளை நாடுங்கள். ஏன்னா இங்கே பூமியில் உள்ளவெல்லாம் அந்தகாரம் இல்லை, அந்தகாரத்தின் ஆளு இங்கே தான் இருக்குல்ல. அதனால் இந்த அந்தகாரத்தின் கிரியைக்குள்ளே நீங்கள் சிக்கிடப்படாது. உலகத்தில் சிக்கினா அந்தகாரத்தின் கிரியையில் சிக்குவீங்க. ஆகவே நீங்கள் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிற இயேசு இருக்கிற மேலானவளை தான் தேடணும், பூமியில் தேடப்படாது, மனசை வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டார். பூமியில் மனசை வைக்கப்படாது. மற்ற 6:21 பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ பூலோகத்தில் மனசு வச்சா அந்தகாரத்தின் கிரியைகள் வரும், அந்தகாரத்தின் எண்ணங்கள் வரும். அந்தகாரத்தின் அனைத்து விஷயங்களுடைய பரப்படம் பிசாசிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய செயல்நிலை களம் இல்லையா, செயல்நிலை களம் உலகம்தான் அந்த செயல்படும் களம், அதனுடைய செயல் ஏரியா, அந்த ஏரியா இந்த உலகம்தான். அப்போ முதலாவது இந்த அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்தும் கிரியையிலிருந்தும் நம்ம தப்பணும்னா நமக்கு ஒரேடிய முதல் அறிவு இந்த உலகத்தின் மேலே நேசம் வைக்கப்படாது. அதுதான் இந்த வசனங்களில் நாம் பார்த்துவிட்டோம். உலக சிநேகம் அந்தகார கிரியாக இருக்கிறதுங்கிறது முத விஷயம். அதுக்கப்புறம் வேறு பட்டியல் போடுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட்டு எங்கே இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். நல்லது, சரி. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழணும். உலகத்தை சாத்தானுக்கு அந்தகாரத்தின் அதிபதியாகிய பிசாசுக்குள்ளே கிடக்கு, அவனுடைய கிரியைகளுக்குள்ளே கிடக்கு, அந்தகார கிரியையில் கிடக்குன்றா வசனம் சொல்லியாச்சுன்னா இந்த உலகத்தில் தானே நம்ம வாழணும். இப்போ அதுக்கு நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால் 1 Peter 1:2 சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. என்ன சொல்லியிருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்காய் அவருடைய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த பூமிக்கு மேலே நேசம் வைக்கப்படாது, அது அந்தகார கிரியை முக்கியமானது, அடிப்படை என்ன பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இந்த பூமியில் தான் இருக்கிறோம். அப்போ என்ன செய்கிறது? பூமிக்குலேருந்து ஓடி போயிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கே என்ன பதில்? இல்லை, நீங்கள் ஓடி போக வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது பரதேசிகளை போல வாழுங்கள். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு எதிரான உலகத்தில் இருக்கிறேன், அந்தகார ஆளுகை நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறேன், இது எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் கொஞ்ச காலம் இங்கே இருந்து பரலோக தேவ சித்தம் செய்ய மட்டும் அனுமதி இருக்கு, பரதேசிகளைப் போல நான் இங்கே இருக்கிறேன் என்ற அறிவோடு நீங்கள் வாழணும். ரொம்ப முக்கியம். இந்த அந்தகாரத்தின் கிரியில் சிக்காமல் வாழ்கிறது எப்படிங்கிறது தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே அந்தகாரத்தின் கிரிய உலகத்தில் இருக்குது, இங்கே நாம் பரதேசிகளைப் போல வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லாமல் இப்போ கேட்குற மாதிரி பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறணும், பூமியில் ஆசீர்வாதமாக வைப்பார், இப்படி நீங்கள் நினச்சா இந்த அந்தகார வல்லமைக்குள்ளே சிக்குவீங்க. உங்களுக்குள்ள அந்தகார கிரியைகள் எல்லாம் வரும், தொடர்ந்து வரும். இப்போ அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடிப்படையை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிலிப்பியர் 2:15
கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. அவன் உலகம் அந்தகாரமாக இருக்குது, கோணலாக இருக்குது, இதுக்கு நடுவில் இல்லையா, இதுக்கு நடுவில் நம்ம இருக்கணும். ஆனால் குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும், பரதேசிகளாக இருக்கணும். கோணலும் இந்த மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் குற்றமற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்கிறத இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். சரியா? சரி, இங்கே நான் இதே மாதிரி ஒரு வசனத்தை நாம் எபேசியர் எழுதின நிருபத்தில் வரும்போது எபேசியர் அதாவது 4ஆம் அதிகாரத்தில் அதான் என்ன சொல்லுதுன்னா, மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாதிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறாங்களாம். ஆமாம், அதுபோல் நீங்கள் நடந்துடாதுங்க. ஏன்னா கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் தான் இருக்கிறீங்க. ஸோ அதை குறித்து நீங்கள் விழிப்பாக இருக்கணும். இது கிறிஸ்துவ அந்தகாரத்தின் அதிகாரத்தில் ஆளுகைக்குள்ள அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நீங்கள் இனி மற்ற மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற மற்ற மக்களுக்கு ஏற்ப நடக்காமல் நீங்கள் ஜாக்கிரதையாக நடக்கணும் என்று சொல்லக்கூடிய பகுதியை அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். நல்லது. இப்போது அந்தகாரத்தின் கிரியையும் ஆளுகையும் எங்கே இருக்கிறது? அது உலகத்தில் இருக்கிறது என்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. சந்தேகம் இருக்கக்கூடாது. சரியா? சந்தேகம் இருக்கக்கூடாது. மிக தெளிவாக இந்த காரியத்தை நாம் மனசில் வச்சிருக்கணும். அது எபேசியர் 4:17 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது, மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நடக்காதுங்க. அது 18ஆம் வசனத்தில் 4:17-18 அது புத்தியில் அந்தகாரப்பட்டு பார்த்தீர்களா? அடுத்த வசனம் எப்படி இருக்கு? அவர்கள் புத்தியிலே இருள் அடைந்தார்கள், இருதய கடினத்தினாலே தங்களுக்கு இருக்க அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். உலகம் அந்தகாரத்தின் பெட்டியில் இருக்குது, அந்தகார கிரியையில் இருக்குது. அதுக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்க மனசு அந்தகாரமாக இருக்குது. அதனால் அவங்க வீணான சிந்தையில் நடக்கிறாங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டுறாங்க, இருதயத்தில் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு அந்தகார சூழ்நிலையில் இருக்கிறோங்கிற உணர்வு விழிப்பு நமக்கு இருக்கணும். இதில் சிக்கப்படாது என்கிற விழிப்போடு நான் வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ பரதேசிகளை போல சஞ்சரிக்கணும். அது 1 பேதுரு 1:17 அப்படி தான் சொல்லுது. இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கே பரதேசிகளாக இருக்கணும், பயந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்தகார அதிபதியின் ஆளுகையில் இருக்க உலகத்தில் அந்தகார கிரியைகளுக்கு நடுவில் இருக்கிறான்ல, நடுவில் இருக்கிறோம். நாம் அது மாதிரி அந்த காலத்தில் நடக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ எவ்வளோ பயமாக, எவ்வளோ ஜாக்கிரதை, எவ்வளோ எச்சரிக்கை விழிப்பு வேணும் இல்லையா? அதான் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்தினுடனே நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அப்படின்னு வசனம் போகுது. அப்போ இங்கே பரதேசிகளாக இருக்கிறீர்கள்ங்கிற உணர்வோடு வாழணும். இதுதான் முதலாவது இந்த அந்தகார உலகத்தில் சிக்காமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது முதலாவது விஷயம். 2வது 1 கொரிந்தியர் 15:50 சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. ஸோ இங்கே மாம்சம் இரத்தம் அழிவுக்குரியது என்று ஒரு விளக்கத்தை பார்த்துட்டோம். ஏற்கனவே அந்தகாரத்தின் அதிபதி பிசாசு, அவன் அழிக்கவும் அதை கொல்லவும் அழிக்கவும் பொய் ஆன காரியத்தை பரப்புகிற ஒரு சக்தி என்ன நம்ம பார்த்துட்டோம். அந்த காரியத்தின் அடிப்படை அங்கே இருக்குது. இங்கே மாம்சம் ரத்தமாக இப்போ அழிவுக்குரியதாக மாறிட்டு இல்லையா? தேவ சாபத்தினால சாத்தானுக்கு முன்ன போனால தான் அது மாறிச்சு இல்லையா? அது பிசாசுக்கு பின்னால் ஆதாமியவாள் போனனால ஆதியாகமம் 3:16-19 வரும்போது இடையில நீங்கள் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற அந்த அழிவின் விளைவு ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், அவள் பிசாசுக்கு பின்னால் அந்தகாரத்து அதிபதிக்கு பின்னால் போய் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் அது வந்துங்கிறத புரிஞ்சுக்குவோம். இப்போ 1 பேதுரு 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போல மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது அதன் பூ உதிர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பேதுரு சொல்கிறாரு. அப்போ அந்த மாம்சம் புல்லை போல அழிவுக்குரியதாய், மனுஷனுடைய எல்லா மகிமையும் அழிவுக்குரியதாக இருக்கிறது, அழிந்து போகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:16 நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ புறம்பான இந்த எலும்பும் சதையுமான மாம்ச சரீரம் அழிவுக்குரியது என்பதை நான் புரிந்து கொண்டோம். அப்போ அழிவுக்குரியது இது இப்போ சாத்தானாலே அழிவுக்குரிய ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கு. சரியா?
சரி, இந்த அழிவுக்குரிய உடலுக்குரிய காரியங்களை அதி முக்கியப்படுத்துவது அந்தகார கிரியாக இருக்கிறது. அந்தகார கிரியல்னா என்ன என்கிற அந்த அடிப்படை தான் பார்க்குறோம். ஒன்று, பிசாசு தான் அந்தகாரத்தின் அடிப்படை. ரெண்டாவது, அந்த அந்தகாரத்தின் ஆளுகையும் கிரியைகளும் இந்த உலகத்தில் தான் இருக்குது. அவன் உலகத்தை நேசிச்சா உலக நேசம் தான் அந்தகார கிரியையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் அடிப்படை இந்த அழிவுக்குரிய சாத்தானுடைய ஆளுகைகள் இருக்கிற உலகத்தை நேசிப்பதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, இந்த சரீரம் அழிவுக்குரியதுன்னு பார்த்துட்டோம். அது சாத்தானுக்கு பின்னால் போனதுனால ஏற்பட்ட விளைவுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த அழிவுக்குரிய உடலுக்குரிய காரியங்களை ரொம்ப முக்கியப்படுத்துவதாக இருந்தால் இது அந்தகார கிரியாக இருக்கிறது இல்லையா? வழக்கமாக எழுத அதை சொல்ல மாட்டான். உலக நேச அந்தகார கிரியை, அழிவுக்குரிய மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி நாம் கலாத்தியர் 6:7 நாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மாம்சத்துக்கென்று, அதாவது அழிவுக்குரிய இந்த சரீரத்துக்குரிய காரியங்களுக்காய் நாம் அதிகமாக கவலைப்படுவதாக இருந்தால் இல்லையா, 8 தன் மாம்சம், அதாவது கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆத்மாவுக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்கு அதி முக்கியத்துவம் கொடுப்பது அந்தகார கிரியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த சரீரத்துக்கு நாம் அதி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அது அந்தகார கிரியை. சரி, இந்த சரீரமே அழிவுக்குரியது தானே, இதுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்காமல் தானே இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. இந்த சரீரமே அழிவுக்குரியதுன்னு சொல்லியாச்சுங்க, இதுக்கு நாம் முக்கியத்துவம் எந்த விதத்தில் கொடுத்தாலும் அது அந்தகார கிரியை ஆகிவிடாதா என்ற ஒரு முக்கிய கேள்வி இங்கே இருக்கிறது. இந்த சரீரம் அழிவுக்குரியது என்பது உண்மையாயினும் இந்த சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கே இந்த சரீரத்தில் வாசமாக இருக்கிறதுக்கு அனுமதி அளித்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் இல்லை, அவன் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அதி முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது. இதுதான் அந்த நுட்பமான வேறுபாடு. ஒரு அளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற விஷயம் இங்கே இருக்கிறதுனால தான் அதி முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இப்போ இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி முக்கியத்துவம் கொடுக்கங்கிறதையும் சில விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிந்து தான் ஆகணும். 1 கொரிந்தியர் 3:16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இவங்க என்ன கவனிக்கிறோம், இது அழிவுக்குரிய சரீரம்னு சொன்னாலும் நாம் ஆத்மாவிலே இங்கே தான் கொஞ்ச நாளைக்கு குடியிருக்கிறோம் இல்லையா? உள்ளான மனுஷன் ஆத்மான்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறது. அதனால தேவனும் இந்த ஆத்மாவில், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் அவர் வாசம் பண்ணி இந்த சரீரத்தை ஒரு தேவ ஆலயமாய், ஆத்மாவை தேவாலயமாக மாற்றும் போது அது இருக்கக்கூடிய சரீரமும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. அதனால் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிற இந்த சரீரமாய் தற்காலிகமாக இருக்கிறதுனால அதுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவர் நிரந்தரமாக இங்கே இருக்க மாட்டார், இந்த சரீரமும் நிரந்தரமாக இருக்காது. அதனால் இதை நித்தியம் ஆன தேவனுடைய அந்த ரீதிக்கு நாம் கொண்டு போக முடியாது, தற்காலிகமானது. ஸோ அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். இப்போ 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படாது, உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் இதுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இங்கே இருக்கும்போது தேவனுக்கு உடைய இந்த சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாழணும். ஓகே, உலகத்தை மகிமைப்படுத்தும்படி வாழ முடியாது, சாத்தானை மகிமைப்படுத்தும்படி வாழ முடியாது, பரலோக தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ வேண்டியது அவசியம் என்பதை மறந்துடக்கூடாது. இப்போ பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் இந்த அழிவுக்குரிய சரீரத்தை நாம் எப்படி கையாளலாம் என்கிறதையும் சில விஷயத்தை பார்த்துடணும். அதி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ ஆலயமாக இருக்கிறதுனால முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சரீரத்தினாலும் ஆவியினால், சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துறதையும் நம்ம சிந்திக்கணும்.
ரோமர் 13:14 துர்ரிச்சைக்கிடமாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த உடலை துர்ரிச்சை, தேவ சித்தத்துக்கு விரோதமான இச்சைகளுக்காக இந்த உடலை பயன்படுத்தக்கூடாது. இல்லைன்னா இந்த உடலை அதற்கேற்ப ஜோடிக்கக்கூடாது, அலங்கரிக்கக்கூடாது, அதற்கேற்ற ரீதியில் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப நீங்கள் உடை அணிந்து கொள்ளுங்கள். அந்த மொழிபெயர்ப்பு எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அணிந்து கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப அணிந்து கொள்ளுங்கள். அது உடை இல்லையா? அது உடைதானே அந்த துரட்சிக்கு எதுவான காரியங்களுக்கு இருந்து விலக்கி நம்மை பாதுகாக்கிறது. ஸோ அந்த அர்த்தம் பதிந்த ஒரு வசனம் அது. ஸோ இது முதல் விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அப்போது உங்கள் சரீரங்களை நீங்கள் துரட்சிக்கு எதுவாக பேணக்கூடாது. ஓரளவு உங்களுக்கு புரியும் இல்லையா? அது பாலியல் ரீதியாக தேவ சித்தத்துக்கு விரோதமான இச்சைகள் உண்டாவதற்கு பேணக்கூடாது. அதை வேசி, அப்படி செஞ்சால் அது வேசி மார்க்கம் இல்லையா? வேசி மார்க்கம்னா என்னது? அதுதானே தேவ சித்தத்துக்கு விரோதமான எதிரான புறம்பான ரீதியில் இச்சைக்கு ஏற்ப நடந்து கொள்வது நடத்துவது தான் வேசி மார்க்கம். அதனால தான் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். நீங்கள் ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப நீங்கள் நடக்காம பரலோக தேவனுக்கு பிரியம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிஞ்சு அதுக்கு ஏற்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி நடக்கிறது தான் இதை நாம் தேவ சித்தத்துக்கு ஏற்ப இந்த உடலை பாவிக்கிற காரியம் என்று நாம் விளங்கி கொள்கிறோம் இல்லையா? ஓகே. அதாவது இந்த உலகத்துக்குரிய சிந்தனைகள் காரியங்களுக்கு ஏற்ப அல்ல, பரலோக தேவனுக்கு பிரியமான ரீதியில் நீங்கள் இந்த சரீரத்தில் நீங்கள் வாழும்போது உங்கள் சரீரங்களை நீங்கள் தேவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறீர்கள் என்று பொருளாகிறது என்பதை அந்த பகுதியிலே நாம் வழங்கிக் கொள்கிறோம். இப்போ 1 தீமோத்தேயு 2:9-10 ஸ்திரீகளும் ஐரை பெண்ணுதலினாலாவது முத்துகளினாலாவது பொன்னினாலாவது விளையாடப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்கே இந்த மாதிரி எல்லாம் சிறுமயிரை பின்னது பொண்ணு முத்து இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? மற்றவர்களை கவர்றதுக்கு. ஒன்று, அழிவுக்குரிய சரீரத்தை அழியாத சரீரம் போல பெருமைக்கு காண்பிக்கிறாங்க. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். அழிவுக்குரியவைகளை அழியாதது போல காண்பிக்கிறது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது, அது அந்தகார கிரியாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம்ல. இது அழிவுக்குரிய தானே, மண்ணில் வைக்கிறது தானே. இதுக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஆடம்பரம் பண்ணணும்? இதுக்கு எதுக்கு பொண்ணு முத்தெல்லாம் போடணும்? அது விக்கிரக ஆராதனை தானே. ஓகே, அழிவுக்குரிய ஒன்றா நீங்கள் அழியாத மாதிரி மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பெருமையாக காண்பிக்கும் போது அது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அதனால் அப்படி செய்யப்படாது. பதிலாக ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு, தகுதியான ட்ரெஸ்ஸு, அதாவது ஏற்கனவே பார்த்துட்டா துர்ரிச்சைக்கு எதுவாக உடலை பேணாமல் இருக்கக்கூடிய உடை எது அப்படின்னு நமக்கு தேவன் அறிவை கொடுக்குறாருல. எது முழுமையான உடை, எது சிறந்த உடை என்று வர அறிவை கொடுக்குறார். உதாரணத்துக்கு நீங்கள் பைபிளில் இருக்க உடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசுநாதருடைய உடையை எடுத்துக்கிட்டால் கழுத்து முதல் பாதம் வரைக்கும் தொடக்கூடிய ஒரே அங்கியாக இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? பாதம் வரைக்கும் தொடத்தக்க அது அங்கியாக இருந்தது என்கிற செய்தியை அங்கே நாம் பார்க்குறோம். அதாவது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நிலை அங்கி தரித்தவர் என்ற வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். ஸோ அங்கி என்பது ஒரு முழுமை. இப்போ நம்ம அங்கின்னா நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ கத்தோலிக்க ஃபாதர் போட்டிருக்கிற அங்கியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் அந்த கன்னியாஸ்திரின்னு சொல்லக்கூடிய சிஸ்டர்ஸ் அங்கே ஊழியம் செய்கிறாங்கல்ல, அவங்க போட்டிருக்கு இது அங்கி, இதுதான் அங்கி. ஸோ இப்படி நீளமாய் முழுமையான மறைவு உண்டாக்குற அந்த உடைக்கு அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்விதமான அங்கி ஆக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது முழுமையான ஒரு 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 மூடலை கொடுக்கிறது என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். இங்கே நீங்கள் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் வரும்போது, அதாவது தொற்காள் என்ற ஒரு ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் அங்கே என்ன செஞ்சாலும் தொற்காள் அங்கி தைத்து கொடுத்திருந்தாள்ங்கிற ஒரு காரியத்தை அங்கே அந்த பெண்கள் காண்பிக்கிறார்கள். அதாவது தற்காள் உயிரோடு இருந்தபோது தைத்து கொடுத்த அங்கிகளையும் காண்பித்து அங்கே நின்றார்கள் என்ற ஒரு காரியத்தை நாம் அதை அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு
அதாவது அவள் மரித்து போன போது அவளை எழுப்பி விடுகிற அந்த சம்பவத்திலே நாம் படிக்கிறோம். தொற்காள் என்று சொல்லி ஒரு ஷீஷி இருந்தாள். அதை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்று படிக்கிறோம். அப்போ இயேசுவுக்கு கழுத்து முதல் பாதம் வரை தொடக்கூடிய அங்கி தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்ததில்ல. சிலுவையில் தொங்கின போது அந்த அங்கி ஒரே அங்கியாக இருந்தது. அதை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வரும்போது நிலை அங்கி தரித்த ஒருவரை கண்டேன். அதாவது மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டவராய் நிலை அங்கி தரித்த ஒருவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை யோவான் தரிசிக்கும் போது சொன்ன அந்த வார்த்தைகளை அது நாம் அங்கே பார்க்குறோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் படிக்கிறோம். இல்லை குத்து திரும்பினேன் அந்த ஏழுக்கு மத்தியில் நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். நிலை அங்கி அங்கேயும் அதே அங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிலை அங்கி தரித்தவராய் இயேசு அங்கேயும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அவ்விதமாக தான், அது மகிமையான நிலையிலும் அவர் அவ்விதமாக தான் காண்பிக்கிறார் என்கிற காரியத்தை அங்கே நாம் விளங்கி கொள்கிறோம். நீங்கள் லூகாசு விசேஷத்தில் வரும்போது அந்த இயேசுவனுடைய அங்கி ஒரே அங்கியாக இருந்தது என்று அதை பிரிக்க மனசு இல்லாமல் அதை முழுசாவே நம்ம யாராவது ஒருத்தர் எடுத்துருவோம் அப்படின்னு சீட்டு போட்டார்கள் என்ற சம்பவத்தையும் அந்த லூகாசு விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, இவ்விதமாக இந்த அங்கி என்று சொல்லுவது ஒரு முழுமையான மூடுதலுக்கு அடையாளமாக இங்கே பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம். அது யோவான் 19:24 இல்லையா? அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது 19:24 யோவான் 19:24 அவர்கள் இதோ நாம், அதாவது 23 போர் சேவகர் இயேசு சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது அப்படின்னு அந்த யோவான் 19:23 நாம் படிக்கிறோம். அப்போ இயேசு நீண்ட அங்கி தரித்திருந்தார் என்கிற செய்தி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அதே செய்தி இருக்கிறது. அப்புறம் இங்கே நீங்கள் தொற்காள் பெண்களுக்கு அங்கி தச்சு கொடுத்தாள் என்ற செய்தியை, அவர்களும் ஒரு முழுமையான உடையை அணிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்கிறோம். ஒரு முழுமையான மூடுதலுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அடையாளமாக அதை அந்த நாட்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ தகுதியான வஸ்திரம் என்று சொல்லும்போது எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு முழுமையான மூடுதல் உள்ள வஸ்திரம். நீங்கள் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் வரும்போது அங்கேயும் தீமோத்தேயு சொல்லும்போது கார்ப்பு என்பவன் வசமாய் நான் விட்டு வந்த அந்த அங்கியை எடுத்து கொண்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ அங்கியை எடுத்துக்கொண்டு வா, மேலங்கியையும் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிற வசனம் அங்கே உண்டு. சரி, என்ன புரிகிறோம்? அந்த வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் என்று சொல்லும்போது என்றால் அந்த சரீரத்தை எப்படி நாம் பேண வேண்டும், துர்ச்சைக்கு எதுவாக பேணப்படாது, அப்புறம் இந்த மாதிரி பெருமை அடிக்கப்படாது, தகுதியான ப்ராப்பர் ட்ரெஸ் இருக்கணும்ங்கிறது தான் இந்த ரெஃபரன்ஸை நம்ம பார்த்தோம். அப்புறம் நாணம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். இப்போ இந்த நாட்கள்லாம் நாணங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அந்த காலத்தின் கிரியாக இருக்குதுல்ல, அந்த காலத்தின் கிரியில் தான் சேர்க்கணும் இல்லை. ஓகே, நாணம் இருக்கணுங்கிறது தேவனுக்கு ஏற்ற கிரியாக இருக்கிறது, ஒளியின் கிரியாக இருக்கிறது. நாணம் இருக்கக்கூடாது இல்லையா? பொதுவாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பெண் நாணம் உள்ளவளாக இருந்தால், இன்னைக்கு கிறிஸ்தவ கோலத்தில் உள்ளதாக தான் நான் சொல்கிறேன், ஒரு பெண்களுக்கு நாணம் இருக்கணும். அப்போ நாணம் உள்ள ஒரு பொம்பளை கணவன் இல்லாத மற்ற ஆண்களுக்கு முன்னே எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணுவாளா? இதெல்லாம் உள்ளால நம்ம போக வேண்டிய விஷயம். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே எல்லாம் நமக்கு வசனம் இருக்குது. அவள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே அப்படிலாம் வசனங்கள் நமக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண்ணுக்கு நாணங்கிற குணம் இருக்கணும். அப்படி நாணம் உள்ள பொம்பளை கணவன் இல்லாத இன்னொரு ஆம்பளைக்கு முன்னால் நிற்க மாட்டா. அவளுக்கு அந்த எண்ணம் வராது, அவளுக்கு முடியாது, அவளுக்கு மனசு வராது. அதனால் அப்படி நிற்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? அந்த காலத்திற்கு இதெல்லாம் அந்த காலக்கிரி இதெல்லாம் சேரணும்.
அப்புறம் தெளிந்த புத்தி இருக்கணும். இது தெளிந்த புத்தி இல்லாதனால உள்ள பிரச்சனை தானே இதெல்லாம். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நல்ல கிரியைகளால் அலங்கரிக்கணும். அப்போது இந்த சரீரத்தை கற்புக்கேற்ப பரிசுத்தத்துக்கேற்ப எப்படி பண்ண வேண்டும்ங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி செய்யாமல் இருந்தால் நம்ம அந்தகாரத்தின் கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். அந்தகாரத்தை, ஏன்னா அந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துறது தான் சரியான ஒளியின் கிரியை இல்லை. அதுக்கு எதிராக போனால் அந்தகார கிரியைன்னு வந்துடுது. ஸோ இதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகளை சேர்ந்தது என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த சரீரத்தை எப்படி இதுக்கு அதிமுக்கியம் கொடுக்கக்கூடாது என்பதை பார்த்துட்டோம். ஆனால் உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அது எப்படி கொடுக்கணும்ங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 7:2-5 வரை போனால் இங்கே இப்படி இன்னொரு விஷயம் பார்க்குறோம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதபடியால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள். அருமையாக இந்த விளக்கம் சொல்லியிருக்கு. ஸோ வேசித்தனம் இராதபடி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம மேலே பார்த்துருக்கோம். அதுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே. வேசித்தனம் இறக்காமல் இருக்கணும்னா எப்படி முதலாவது நம்முடைய சரீரத்தை எப்படி அதை பாவிக்க வேண்டும்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது கணவன் மனைவிங்கிற நிலையில் எப்படி நடக்க வேண்டும், சொந்த கணவன் சொந்த மனைவி என்ற நிலையில் அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் எல்லா கடமைகளையும் செய்து பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தான் வேசித்தனம் இல்லாமல் இருக்க முடியும். இந்த சரீரத்தை எப்படி தேவனுக்கு உகந்த ரீதியில் பாவிப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த வசங்களை பார்க்குறோம். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் விவாகம் அஞ்சு அசுசிப்படாமல் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பார்த்தீங்களா, மீண்டும் அந்த வார்த்தைங்க வருது. அப்போ விவாகம் கனமுள்ளது, விவாக உறவு கனமுள்ளது, அது சம்மந்தமாக எல்லாம் கனமுள்ளது. அதுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் வேசியமாக இருக்கும், அதை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த சரீரத்தை உரிய மரியாதை கொடுக்கணும். தேவனுக்கு உகந்த ரீதியில் எப்படி மரியாதை கொடுக்கணும், தேவ ஆலயமாக எப்படி அதை பாதுகாக்கணும், வாழ்வியல் கடமை ரீதியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குறிப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோம். இனி அடுத்தது கலாத்தியர் 6:9-10 நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யக்கூடும். அடுத்த விஷயம் என்னது, நன்மை செய்தல். இந்த சரீரத்தில் என்ன செய்யணும் இருக்கும்போது நன்மையான காரியங்களை செய்யணும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். கிடைக்கும் சமயத்துக்கும் தகுதிக்கு ஏற்ப எல்லாருக்கும் நன்மை செய்யணும். விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மையானவைகள் இல்லையா, அவர்களுக்கு எந்த ரீதியிலும் தீமையானது செய்யப்படாது. இந்த சரீரத்தில் எப்படி பாவிக்கணுங்கிறத தான் பார்க்குறோம். இந்த சரீரத்தில் வாழுகிற போது நாம் எப்படி செயல்படணுங்கிறத பார்க்குறோம். நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். பிலிப்பியர் 4:8 கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். இது எல்லாம் கோர்த்து ஒரே இது உண்மைக்குள்ளவைகள், ஒழுக்கம், கற்பு, நீதினு இது பட்டியல் இருக்குது. இதற்கேற்ப சிந்திங்க. ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இது பாவிகளின் மார்க்கம், இது சிலுவக்கள்ளர் கள்ளிகளின் மார்க்கம். பாவிகள் ஏதோ யாரோ கூப்பிட்டு ஜோம் பண்ணி அல்லது இயேசுநாதர் இவங்களை பரிந்துரை செய்து குறுக்கோளியில் சொர்க்கத்துக்கு சேர்ப்பாருங்கிற ஒரு மோசடி மார்க்கம் தானே தவிர இது இயேசுவன் மார்க்கம் அல்லங்கிறத மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் அந்தகார உலகத்தின் அந்தகார கிரியைகளுக்குள்ளே தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ கடவுளை ஆராய்ச்சா குறுக்கோளியில் போகலாங்கிற மாதிரி ஒரு மோசடி மார்க்கத்தை உருவாக்கிட்டாங்கங்கிறத கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு நிறைய அடிப்படைகளை பார்த்துட்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் விஷயங்கள்லாம் எப்படி அந்தகார கிரியாக இருக்கிறது, அந்தகார உலகத்துக்குரியதாக இருக்கிறது, அந்தகாரத்தின் அதிபதிக்குரியவைகளாக இருக்கிறதுங்கிறத நாம் விளங்கி கொண்டோம். ஆகவே ஓரளவு அந்தகாரத்தின் கிரியைகளின் அடிப்படைகளை சிலவற்றை தான் நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்தகாரத்தின் கிரியைகளின் அடிப்படைகள், இந்த அடிப்படையை சார்ந்து எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அந்தகார கிரியை தான் இல்லையா. இப்போ நாம் பார்த்த இந்த அடிப்படைகளுக்கு உட்பட்டு அந்தகார உலகத்துக்கு உட்பட்ட எல்லாமே அந்தகாரத்தின் கிரியைகள் தான். அது வேணால் வடிவம் பலவாறு இருக்கலாம், காரியங்கள் பலவாறு இருக்கலாம், அதுக்கு ரூட் வேர் இந்த அடிப்படைகளுக்குள்ளாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு செய்தியிலே நாம் சந்திக்கும் வரை தேவ கிருபையின் சமாதானமும் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. ஆமென்.